Yes, good evening my dear students. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேவி ஹைடெக் கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த சம் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். Create the following ledger under appropriate group and show the trial balance profit and loss account and balance sheet in the company of தேவி ஹைடெக் கன்ஸ்ட்ரக்ஷன். டேலியில் போகிறோம். ஏற்கனவே இருக்கிற கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ ஆல்ட்டுக்கே ஹெச், ஒரு கோடு இருந்தால் ஆல்ட்டுக்கே போய்ட்டு ஹச்சை ப்ரெஸ் பண்ணி இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனியை க்ளோஸ் பண்ணிவிட்டு க்ரியேட் கம்பெனி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி பேர் என்ன? தேவி ஹைடெக் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஃபினான்ஷியல் இயர் 2023-24. இந்த இடத்துல போட்டு அட்ரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10/2 பிருந்தாவனம், செகண்ட் சீட்டு, சேட்பட்டு, சென்னை. டெலிஃபோன் நம்பர், மெயில் ஐடி, இங்கே ஃபினான்ஷியல் இயர். ஓகேவா? கம்பெனி கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? பில் வைஸ் வேண்டாம், இன்டகிரேஷன் வேண்டாம், ஜிஎஸ்டி வேண்டாம். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா என்ன சொல்லியிருக்கேன்? இந்த கம்பெனிக்கு கேஷை போட்டுக்கொண்டு, கேஷ் வந்து 31,141 இருக்கு. கேஷ் எடுத்தோடனே ஆல்டர் பண்ணிக்கணும். கேட்வே ஆஃப் டேலியில் ஆல்டர் லெட்ஜர் கேஷ் எவ்வளோ அமௌண்ட்டு? கேஷ் எவ்வளோ இருக்கு? 31,141 டெபிட் பேலன்ஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிடையாது. பேலன்ஸ் அட் பேங்க் சிங்கிளில் க்ரியேட் பண்ணிவிடுங்க. க்ரியேட்டு நான் சொன்ன மாதிரி பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு அண்டர் பேங்க் அக்கௌண்ட்டு 251000400157 PUNB 0254300. பேங்க் நேமு பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு இந்தியா, பிரான்ச்சு நுங்கம்பாக்கம், எஸ் 101-101-101-200, புக்கு நம்பர் 1. இதோட யூசேஜ் உங்களுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி என்ட்ரி பண்ணுங்கள். பேங்க் எவ்வளோ இருக்குது? 31,360. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிங்கிளாகவும் க்ரியேட் பண்ணலாம், மல்டிபிளாகவும் க்ரியேட் பண்ணலாம். ஒன் ஷாட்டில் க்ரியேட் பண்ணிவிடுங்க, மல்டிபிளாக பண்ணிடலாம். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போய்டுவோம். லெட்ஜர் ஆல்ட் ஹச் மல்டி கிரியேட் ஆல் ஐட்டம். மல்டிபிள் லெட்ஜர் க்ரியேட் பண்ண என்ன பண்ணோம்? ஃப்ரம் கேட்வே ஆஃப் டாலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், லெட்ஜர் ஆல்ட் ஹச் மல்டி கிரியேட் ஆல் ஐட்டம். ஓகேவா? மெட்டீரியல் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போகும். மெட்டீரியல் இதுக்கப்புறம் எல்லாமே ஸ்மாலில் தான் இருக்கும், ஏன்னா அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 19,56,534. லேபர் 10,94,200. லேபர் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 10,94,200. டெலிஃபோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். டெலிஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோனா 8,563. ஃப்ரைட் பார்த்தீங்கன்னா அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஃப்ரைட் வந்து 47,850. டூல்ஸ் அண்டர் ஃபிக்ஸ்டு அசட்ஸ்லேயும் போடலாம், 41,124. ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் comes under indirect expenses. General expenses comes under indirect expenses 54,496. Vehicle maintenance
under indirect expenses. Vehicle maintenance under indirect expenses 10,948. Partner salary இந்த இடத்துல அப்போஸ்ட்ரோஃபி எஸ், பார்ட்னர் சேலரி எஸ் போட்டு இந்த ப்ரொமோ பண்ணும். இப்படி போடணும் பார்ட்னர் சேலரி, எஸ்ஸுக்கு அப்புறம் அப்போஸ்ட்ரோஃபி போடக்கூடாது, இப்படி தான் போடணும். இந்த இடத்துல ஆல்ட் சி போட்டு சேலரின்னு போட்டு அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஏன்னா பொது சேலரி வேறு இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் என்னம்மா, இன்கமா எக்ஸ்பெண்டிச்சரா? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் என்ன வரணும்? இன்கம் தான் சார். எக்ஸ்பென்ஸ்மா கம்பெனிக்கு, அப்படியா? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கம்பெனிக்கு எக்ஸ்பென்ஸ், உங்களுக்கு தான் அது இன்கம் 40,000. ஃபர்னிச்சர் அண்டர் ஃபிக்ஸட் அசட் 18,750. Vehicles under fixed assets 37,500. Building tools under fixed assets 2,000, 2 lakh. Stock WP under stocking 7,89,696. பேலன்ஸ் அட் பேங்க் போட்டாச்சு, கேஷ் போட்டாச்சு. ஸ்ரீராம் கரண்ட் அக்கௌண்ட், அதை நான் உங்களுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸ்ரீராம் கரண்ட் அக்கௌண்ட், ஸ்ரீராம் கரண்ட் அக்கௌண்ட் எதுக்கு வரணும்? அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட் 2,21,904. சர்வீஸ் சார்ஜஸ், சர்வீஸ் சார்ஜஸ்ங்கிறது நமக்கு அண்டர் டைரக்ட் இன்கம் 33,54,413. பேங்க் இன்ட்ரெஸ்ட், அது நமக்கு எக்ஸ்பென்ஸாக இன்கமான்னு தெரில, நான் வந்து எக்ஸ்பென்ஸ்னே போட்டு வைக்கிறேன், அப்புறமா கன்சிடர் பண்ணிக்கிறேன். 12,362. கேபிட்டல் ஆர் ராம் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட் 7,50,000. அட்வான்ஸ் ரிசீவ்டு, அட்வான்ஸ் ரிசீவ்டு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கரண்ட் லைபிலிட்டி, அது கீழே போட்டுக்கலாம், அல்லது அட்வான்ஸ் ரிசீவ்டு அண்டர் சன்லி டேட்டா கீழே போட்டுக்கலாம். பட் வந்து கிரெடிட் பேலன்ஸ் 5,31,250, இது வந்து நாட் டெபிட் பேலன்ஸு, கிரெடிட் பேலன்ஸ். என்ட்ரி கொடுத்து சேவ் பண்ணுங்க. இப்போ நான் வந்து எல்லா என்ட்ரியும் போட்டாச்சு, பட் டேலி ஆகுமானா டேலி ஆகாது. ஏன்னா உங்களுக்கு நான் சம்மை எப்படி டேலி பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து ஒரு 2-3 மிஸ்டேக்கு கமிட்டடாக பண்ணி வச்சுருக்கேன். உங்களால் அது கண்டுபிடிக்க முடிச்சுதா? அது கண்டுபிடிக்க முடிச்சுதா? 2-3 மிஸ்டேக்கு நான் வந்து கமிட்டடாக வேணும்னு மிஸ்டேக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸு 4,50,000. கேட்வே ஆஃப் டேலியில் போய்ட்டு பேலன்ஸ் ஷீட் பாருங்கள், நான் ஒன்றுமே கொடுக்கல, ஆனாலும் கூட F11 இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்படி இருக்குது. ஓகேவா? இப்போ டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸு 4,15,000 இருக்குது. இந்த 4,15,000 எப்படி சார் ரெக்டிஃபை பண்ணுறது? தட் இஸ் த $1 million கொஸ்டின். ரைட்டா? இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இன் எல்லாம் கரெக்டாக டேலி ஆகிடுச்சுன்னா ஓகே. டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்தால் என்ன பண்ணுறது, எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, அது ஒரு கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின், இது ஸ்ரீராம் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்படின்னா என்ன? சப்போஸ் ஒரு சில கம்பெனிகளில் என்ன பண்ணுவாங்க, இஃப் ஏ கம்பெனி இஸ் ஏ பார்ட்னர்ஷிப் கம்பெனி, இப்போ ஒரு கம்பெனி வந்து பார்ட்னர்ஷிப் கம்பெனியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, தே வில் மெயின்டைன் த கரண்ட் அக்கௌண்ட். அதுக்காவது என்னென்னா, இப்போது நானும் இருக்கேன், அசோக் குமார் இருக்கார், 2 பேரும் பார்ட்னர். நான் வந்து எங்களுக்குள்ளே இருக்கிற அக்ரிமெண்ட் என்னென்னா, ப்ராஃபிட்டை எப்படி ஷேர் பண்ணிக்கிறதுனா அண்டர் கேபிட்டல் ரேஷியோவில் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, யார் யார் எவ்வளோ கேபிட்டல் கொண்டு வந்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி கேபிட்டல் வச்சு நம்ம ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு எங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் இருக்குது.
வருஷம் ஆரம்பத்தில் அசோக் குமார் 4 லட்சம் கேபிட்டல் கொண்டு வந்திருக்காரு. என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை, 1 lakh நான் கேபிட்டலாக கொண்டு வந்திருக்கேன். அப்போ எங்களுக்குள்ள ப்ராஃபிட்டை எப்படி ஷேர் பண்ணிப்போம் அப்படின்னா 1:4 அப்படிங்கிற விதத்தில் 5 ரூபா லாபம் வந்ததுன்னா எனக்கு 1 ரூபா, அசோக் குமாருக்கு 4 ரூபா, இப்படி தான் நான் ஷேர் பண்ணிக்குவேன். அந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா எனக்கு வயிற்றுச்சலாக இருக்குது. என்னடா அது, அசோக் குமாருக்கு 3/4 பங்கு போயிடுது, எனக்கு 1 பங்கு தான் போயிடுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ப்ராஃபிட் அதிகமாகணும் அப்படிங்கிறத என்ன பண்ணுறேன், அசோக் குமாருக்கு ஈக்குவலாக ஒரு 4 லட்ச ரூபாய் இடையில வாங்கி போட்டுருவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் எனக்கு அவனுக்கு ஈக்குவல் ஆகிடுது. அல்லது எனக்கு 5 லட்சம் அவருக்கு 4 லட்சம் ஆகிடுது. உடனே அசோக் குமார் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு 2 லட்சம் போடுறாரு. இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுகிட்டே இருந்தால் ப்ராஃபிட்டை எப்படி டிவைட் பண்ணுறது, ஒரு ப்ராப்ளம் வரும். அப்போ என்னென்னா, இன் ஜென்ரல் ப்ராஃபிட்டை எப்படி ஷேர் பண்ணுறதுங்கிறது அக்ரிமெண்ட்டில் இருக்கும். அந்த அக்ரிமெண்ட்டில் ஆல்ரெடி இஃப் எனி ஃபிக்ஸட் ரேஷியோ மீன்ஸ் தேர் இஸ் நோ நீடு டு ஓப்பன் த கரண்ட் அக்கௌண்ட்டு அப்படின்னு தனியாக ஒன்றும் மெயின்டைன் பண்ண வேண்டாம், பார்ட்டர்ஸ் தான். இஃப் அக்ரிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டலில் பேஸ் பண்ணி ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிக்கிறது அப்படின்னா அட் த பிகினிங் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர் டே 1ல் என்ன கேபிட்டல் இருக்கோ அந்த கேபிட்டல் ரேஷியோவில் தான் ப்ராஃபிட்டை வந்து ஷேர் பண்ணிக்கணும். அதுக்கு இடையில நீ ஏதாவது கேபிட்டல் கொண்டு வந்தீங்கன்னா உனக்கு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு ப்ரொவிஷன் இருந்ததுன்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துக்கலாம், நீங்கள் அடிஷ்னலாக கொண்டு வர அமௌண்ட்டு. பட் ப்ராஃபிட்டில் உனக்கு அந்த அளவுக்கு நீ கேபிட்டல் இவ்வளோ வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் ஷேர் கொண்டு வர மாட்டாங்க, ரைட்டா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நேரத்தில் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட், ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட், 2 மெத்தட் இருக்குது அக்ரிமெண்ட்டில். பார்ட்னர்ஷிப்பில் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று ஃபிக்ஸட் கேபிட்டல், இன்னொன்று ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல். அண்டர் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடில் கேபிட்டல் வந்து வரும் போகும் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து ஆஸ் பர் த அக்ரிமெண்ட்டில் என்னவோ அப்படி போயிடும். பட் அண்டர் த ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஏப்ரல் 1ஆம் தேதி என்ன இருக்கோ அந்த கேபிட்டல் அப்படியே ஃபிக்ஸடாக இருக்கும். அதுக்கப்புறம் இஃப் எனி கேபிட்டல் ஹாஸ் பின் இன்ட்ரடியூஸ்ட் ஆர் எனி அமௌண்ட் வித்ட்ரான் ஆல் கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் வில் பி மெயின்டைன் இன் த கரண்ட் அக்கௌண்ட் ஒன்லி. கரண்ட் அக்கௌண்ட்டு தனியாக மெயின்டைன் பண்ணிக்கும். அந்த கரண்ட் அக்கௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் பேலன்ஸும் இருக்கலாம், கிரெடிட் பேலன்ஸும் இருக்கலாம், ஓகேவா? ஸோ பார்ட்னருடைய கரண்ட் அக்கௌண்ட் எதுக்காக மெயின்டைன் பண்ணுறோன்னா இந்த பர்பஸ்க்காக தான் மெயின்டைன் பண்ணுறோம். அதனால தான் இந்த சம்மில் கரண்ட் அக்கௌண்ட். ஸோ இந்த கரண்ட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணும்போது சம்மில் வந்து கிளியராக கொடுத்துருக்கணும், இது வந்து பேலன்ஸ் ஷீட் இல்லை, சரி இது வந்து டெபிட் பேலன்ஸா அல்லது கிரெடிட் பேலன்ஸா, இந்த சம்மில் கிளியராக சொல்லப்படலை. அதனால வி ஹாவ் டு ஃபைண்ட், ஓகேவா? நெக்ஸ்ட் திங், இப்போ இந்த மாதிரி மிஸ்டேக் இருக்குது, டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது, ஹவு டு ரெக்டிஃபை. இதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, உங்கள்கிட்ட இந்த மாதிரி நீ டேலி எடுத்து வச்சுக்கணும், அதே மாதிரி இந்த பக்கம் பிடிஎஃப் எடுத்து வச்சுக்கணும். 1 by 1 அப்படியே செக் பண்ணிகிட்டே வரணும். இப்போ மெட்டீரியல் அப்படிங்கிறது என்ன, P&L ஐட்டம் இல்லையா? நீ வந்து ஒன்று இது படி போகணும், இல்லது இது படி போகணும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதன்படியே போங்க, இல்லை இதுபடியே போங்க. இதுபடியே போனால் என்ன பண்ணோம், உனக்கு டேலி ஆகலைன்னா இதில் இருக்கிற என்னென்ன ஃபிகர் இருக்கோ அந்த ஃபிகரை அப்படியே நீ வந்து நோட்டில் எழுதி வச்சுக்கோ. இந்த மெட்டீரியல் அமௌண்ட்டு, லேபர் அமௌண்ட் எல்லாத்தையும் அப்படியே வரிசையாக எழுதி வச்சுக்கோ, ஓகேவா? எழுதி வச்சுட்டு 1 by 1 டிக் பண்ணு, 1 by 1 டிக் பண்ணு, சரியாக போயிடும். எப்படி பார்க்கலாம் அப்படின்னா 2 வகையில் பார்க்கலாம். ஒன்று பேலன்ஸ் ஷீட்டில் போய் பார்க்கலாம், இல்லை ட்ரையல் பேலன்ஸில் போய் பார்க்கலாம். இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் இல்லையா? ஓப்பனிங் பேலன்ஸு ட்ரையல் பேலன்ஸு எப்படி செக் பண்ணுறது? கேட்வே ஆஃப் டேலி போங்க. கேட்வே ஆஃப் டேலிலேருந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட் அங்கே போங்க. இங்கே டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்டில் ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ட்ரையல் பேலன்ஸை போய் கிளிக் பண்ணுங்க. என்ன பண்ணணும், கேட்வே ஆஃப் டேலி, டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்டு, ட்ரையல் பேலன்ஸ். இப்போ ட்ரையல் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதையே இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கணுன்னா Alt F1. இதையே இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கணுன்னா Alt F1. இப்போ இந்த மெத்தடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சு போய்டும் என்ன மிஸ்டேக். எல்லா லெட்ஜரும் ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னா அது வந்து ட்ரையல் பேலன்ஸ். யூ கேன் சி ஆல் லெட்ஜர் இஃப் எனி பேலன்ஸ் லெட்ஜர், பேலன்ஸ் உள்ள லெட்ஜர் எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்கறதுக்கு ட்ரையல் பேலன்ஸ். ஸோ இப்போ இந்த ட்ரையல் பேலன்ஸில் வச்சு நம்ம இப்போ செக் பண்ணிவிடுவோம். பாருங்கள், மெட்டீரியல் 19,56,534.
மெட்டீரியல் எது கீழே வரும்? பர்ச்சேஸ் கீழே. ஓகேவா? ஓகே, போட்டாச்சு. இந்த மாதிரி பார்த்தாச்சுங்கிறதுக்கு இதை நீங்கள் ஒரு டோர்க்கில் இப்படி தட்டினீங்க அப்படின்னா நீங்கள் அதை பார்த்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நீங்கள் இப்படி தட்டினா என்ன அர்த்தம்? இந்த லெட்ஜரை நீங்கள் பார்த்துட்டீங்க, கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். டிக் அடிக்க முடியாது, டேலியில் போய் டிக் அடிக்க முடியாது. அதுக்காக ஸ்பேஸ் பார் தட்டினா உனக்கு பார்த்துடலாம். லேபர் 10,94,200. லேபர் வந்து எங்கே வரும்? அப்படியே டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் வாங்க, இருக்கா? டிக் அடிங்க, இதுக்கு பேர் டிக் அடிக்கிறது, பார்த்துட்டீங்கன்னு அர்த்தம். டெலிஃபோன் இது வந்து பார்த்திங்கன்னா அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் போட்டுருவோம். டெலிஃபோன் 8,563. ஃப்ரைட்டு 47,850. ஃப்ரைட் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? போட்டிருக்கோமா? ரைட், ஓகே. டெபிட் பேலன்ஸ் அதையும் செக் பண்ணிக்கோ. டூல்ஸ் டெபிட் பேலன்ஸ் ஃபிக்ஸட் அசெட்ஸ். டூல்ஸ் வந்து மேலே இருக்குது. அடுத்தது ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் இங்கே இருக்குது. 54,496 டெபிட் பேலன்ஸ். பேலன்ஸையும் சொல்லிகிட்டே வா. வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் 10,948 டெபிட் பேலன்ஸ். வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் 10,948 டெபிட் பேலன்ஸ். பார்ட்னர் சேலரி 60,000. அது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். பார்ட்னர் சேலரி இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். என்ன பண்ணியிருக்கோம்? பார்ட்னர் சேலரிக்குள்ளே இருக்கா? ஆமாம், இந்த 60,000ங்கிறது சேலரிக்குள்ளே இருக்குது, டெபிட் பண்ணியாச்சு. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 40,200. ஃபர்னிச்சர் 18,750. ஃபர்னிச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 18,750. இப்படி மேலே போங்க. ஃபர்னிச்சர் 18,750. வெஹிக்கிள் 37,500. பில்டிங் டூல் 2,03,750. பில்டிங் டூல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோ, இந்த இடத்துல ஃபர்னிச்சர் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். 18,750, பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 18,517 போட்டிருக்கோம் இல்லையா? இதை போய் ஆல்டர் பண்ணணும். எப்படி ஆல்டர் பண்ணுறது? இங்கே இருந்தபடி ஆல்டர் பண்ணிடலாம். Alt G போங்க. Alt Gயில் போய்ட்டு ஆல்டர் மாஸ்டர் லெட்ஜர். அங்கே போய்ட்டு என்ன லெட்ஜர் மாற்றணும்? என்ன லெட்ஜர் மாற்றணும்? சொன்னனே, வெஹிக்கிள் சார். இல்லை வெஹிக்கிள் இல்லைப்பா, ஃபர்னிச்சர் சார். இந்த இடத்துல போய் ஃபர்னிச்சர் அப்படின்னு செலக்ட் பண்ணி நீங்கள் இங்கே மாற்றலாம். இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா Alt G. இந்த Alt Gங்கிற பண்ண உன் வேலை ஒன்று பண்ணிகிட்டே இருக்க. இந்த வேலையிலேருந்து வெளியில் வராமல் இங்கேருந்து அப்படியே பண்ணுறது. அதுக்கு தான் திருவள்ளுவர் மனைவி வாசுகியை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த Alt Gங்கிறது திருவள்ளுவர் மனைவி வாசுகி. என்ன பண்ணோம்? இப்போ நம்ம வேலை பண்ணிகிட்டே இருக்கோம். இங்கே ஒரு மிஸ்டேக் கண்டுபிடிச்சாச்சு. 18,570. நம்ம என்ன பண்ணுறோம்? Alt G, ஆல்டர் மாஸ்டர் லெட்ஜர் ஃபர்னிச்சர். இங்கே போய்ட்டு என்டர் கொடுத்து அப்படியே வரோம். இங்கே வந்து என்ன பண்ணுறோம்? 18,750 என்டர். இப்போ எஸ்கேப் கொடுக்குறோம். பண்ணால் இப்போ பண்ணதெல்லாம் போயிடுச்சு. ஆரம்பத்துலேருந்து வரணும். சரி, ஃபர்னிச்சர் வரைக்கும் பார்ப்போம். வெஹிக்கிள் 37,500 இருக்குது. அமௌண்ட்டை பாருங்க. பில்டிங் டோல் 2,03,750. பில்டிங் டோலு 3 lakh என்ன பண்ணியிருக்கோம்? 7,000 போட்டிருக்கோம். இங்கே இருந்தபடியே எடிட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் என்ன? கண்ட்ரோல் என்டர். நீ இப்படி தான் Alt Gயில் போகணுங்கிற அவசியம் இல்லை. இங்கே இருந்தபடியே லெட்ஜரை எடிட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் என்டர் கொடுத்து வரலாம். ஸோ உனக்கு 2 ஷார்ட்கட் கீ சொல்லியிருக்கேன். 2,03,750. இப்போ என்டர் கொடுக்குறேன். இப்போ போய் கீழே பாருங்கள். டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன இருக்குது? 4,19,084 இருக்குது. வேறு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். 4,19,084 divided by 2. 2,09,542. இந்த 2,09,542க்கு என்ன இருக்குது பாருங்கள். ஸ்ரீராம் கரண்ட் அக்கௌண்ட் இருக்குல்ல, இது வந்து நாட் டெபிட் பேலன்ஸு, சாரி கிரெடிட் பேலன்ஸு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் பேலன்ஸு. இப்போ பாருங்கள், இன்னும் என்ன இருக்குது? 24,724 இருக்குது. கண்ட்ரோல் என் 24,724 divided by 2. 12,362. 12,362 என்ன இருக்குது? பேங்க் இன்ட்ரெஸ்ட்.
பேங்க் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது இட் இஸ் நாட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம். இங்கே இருந்தபடியே கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்து அதை இன்டைரக்ட் இன்கம் அப்படிங்கிறது கீழே கொண்டு வாங்க. டெபிட் பேலன்ஸுக்கு பதிலாக கிரெடிட் பேலன்ஸ் அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேலி ஆகிடுச்சு தேவி ஹைடெக் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ போய் பேலன்ஸ் ஷீட் பாருங்கள். டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கா? இல்லை. இதனுடைய இதையும் உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் அண்ட் P&L உங்களுக்கு நான் அனுப்புவேன். ரைட்டா? இதனுடைய பேலன்ஸ் ஷீட் அண்டு P&L உங்களுக்கு இப்போ நான் வாட்ஸ்அப்பில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம். அடுத்த